சர்ச்னாலே அது கன்னியாகுமரி மாவட்டம் தான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவாலயத்துக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்மளை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த செயின்ட் மைக்கேல்ஸ் சர்ச், புலியூர்குறிச்சி தேவ சகாயம் பிள்ளை சன்னதி, முட்டிடிச்சான் பாறை. இப்படி இந்த இடத்துக்கு இத்தனை பெயர்கள் இருக்குது. வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சர்ச் கன்னியாகுமரி மாவட்டம் புலியூர்குறிச்சியில் தக்கலைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த பேருக்கான காரணம் தெரியணுன்னா கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே நடந்த ஒரு அதிசய நிகழ்வை தான் உங்களுக்கு எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். 1712ஆம் வருஷம் பிறந்த நீலகண்ட பிள்ளை மார்த்தாண்டவர்ம மன்னரின் கட்டளையின்படி பத்மநாபபுரத்தில் உள்ள நீலகண்ட சுவாமி கோயிலின் பொறுப்பாளராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பத்மநாபபுர மகாராஜா அரண்மனையில் உள்ள அலுவல்களையும் நிர்வாகம் செய்து வந்தார். மகாராஜாவுடனும் அங்கே உள்ள அமைச்சர்களுடனும் நல்லுறவு கொண்டிருந்த இவர் கோலாச்சல் போருக்கு பிறகு டச்சு கேப்டன் யூஸ்டேஷியஸ் டி லானோய் மகாராஜாவால் சிறைப்பிடிக்கப்பட்டார். நாளடைவில் டி லானாயும் நீலகண்டனும் நண்பர்களாம் ஆனாங்க. 1745ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வடக்கன்குளம் தேவாலயத்தில் ஞானஸ்நானம் பெற்றார் நீலகண்ட பிள்ளை. அவருடைய பெயர் தேவசகாயம் என்று மாற்றப்பட்டது. கடவுளையும் அரச சிம்மாசனத்தையும் அவமதித்ததாக நீலகண்ட பிள்ளை மீது புகார் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியதா கேள்விப்பட்ட அரசர் அதை விசாரித்து அதை உண்மை என அறிந்து கொண்டார். அரசர் அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்து பிப்ரவரி 23ஆம் தேதி 1749ஆம் வருஷம் தேவசகாயம் பிள்ளையை கைது செய்தனர். கைது செய்தது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ மதத்தை கைவிடுமாறு அவருக்கு பல சித்திரவதைகள் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சித்திரவதைக்கு பின்னர் ஜனவரி 14ஆம் தேதி 1752ஆம் வருஷம் ஆரல்வாய் மொழியில் உள்ள காட்டடி மலையில் தேவசகாயம் பிள்ளை மகாராஜாவின் வீரர்களால் சுட்டு கொல்லப்பட்டார். திருவிதாங்கோடு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தேவசகாயம் பிள்ளை சுட்டு கொல்லப்படுவதற்காக காட்டடி மலையிலிருந்து கொண்டு வரும் வழியில் எரும மாட்டின் மீது அவரை அமர்த்தி புலியூர்குறிச்சி அருகே உள்ள முட்டிடிச்சான் பாறை என்ற இடத்திற்கு அழைத்து வரப்பட்டார். குறிப்பிட்ட அந்த முட்டிடிச்சான் பாறை இருக்கிற இடத்துல அவர் வரும்போது அவருக்கு தண்ணி தாகம் தாங்க முடியாமல் வீரர்களிடத்தில் குடிக்க தண்ணீர் தருமாறு கேட்டார். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்த அந்த வீரர்கள் குடிக்க முடியாத அளவுக்கு மோசமான புழு நெளிந்த சாக்கடை தண்ணீரை அவருக்கு குடிக்க கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணியை குடிக்க முடியாத அவர் அதே இடத்துல முழங்காலில் நின்று ஆண்டவரிடம் ஜெபிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தனது முழங்கையால் ஓங்கி அந்த பாறையில் இடிச்சிருக்காரு. அவர் கை முட்டியால் அந்த பாறையை இடித்ததும் அங்கேருந்து தண்ணி நீரூற்றாக வந்திருக்கு. அதை அவர் குடிச்சிட்டு அவரோட பயணத்தை தொடர்ந்துருக்காரு. இதனால தான் இந்த பாறைக்கு முட்டிடிச்சான் பாறைன்னு பெயர் வந்திருக்கு. அந்த பாறையிலேருந்து இப்போவும் இன்னைக்கு தேதி வரைக்கும் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை அவங்க அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாறையிலேருந்து வர தண்ணியை குடிக்கும்போது நம்ம பாவங்கள் கழுவப்படுறதாகவும் நோய்கள் குணமாக்கப்படுவதாகவும் மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே செயின்ட் மைக்கேல்ஸ் சர்ச் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்பாட்டை போய் பார்த்துட்டு ஆண்டவரோட அருளோடு திரும்புவாங்க. ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்த இவர்களை போன்றவர்களை பற்றியும் அங்கு நிகழ்ந்த அதிசயங்களையும் நம்ம போய் கண்கூடாக பார்க்கும்போதாவது ஆண்டவர் மேலே உள்ள நம்முடைய விசுவாசம் மென்மேலும் வளரட்டும். தேங்க்யூ.